எதிர்பார்க்காத நேரத்தில் அற்புதம் எப்படி நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை எப்படி செய்வார்? திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்ப எதிர்பார்க்காத அற்புதம் எப்ப நடக்கும் அப்படின்னா நம்முடைய கரத்தினால இல்ல, அது யாருடைய கரத்தில் இருக்கு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனால் எவைகள் கூடாததோ அவைகள் தேவனால் கூடும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதிர்பார்க்காத அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதி தீவிரமாக இருக்குது. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அற்புதம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வருவது கிடையாது. அற்புதம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்ப எதையெல்லாம் நம்முடைய கண்களால பார்க்க முடியலையோ அவைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் சொல்ற பாருங்க, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, சொல்லுங்க, எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணல, என் காது கேட்கல, என் இருதயத்துல தோன்றவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என் கண் காணாத ஆசீர்வாதங்கள் இன்னும் ஏராளமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் காதுல கேட்காத இன்னும் நன்மையான செய்தி ஆண்டவர் ஏராளமாய் வைத்திருக்கிறார். என் இருதயத்தில் தோன்றாத காரியத்தையும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப எதிர்பார்க்காத அற்புதம் இன்றைக்கு நமக்கு நடப்பதற்கு முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அவர் அதை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். அப்ப நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு அநேக நேரத்துல எல்லாவற்றையும் குறித்து நமக்கு அவநம்பிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் குறித்து எந்த காரியம் பேசினாலும் அதுல நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அநேகமாய் வருகிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும், எதை குறித்து பேசினாலும், அது வீட்டுல பேசினாலும் சரி, வெளியே பேசினாலும் சரி, பிசினஸ் இடத்துல பேசினாலும் சரி, முதல் காரியம் நம்ம பார்த்து கேட்போம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரே வார்த்தை சொல்லுவோம், வாய்ப்பே இல்ல. அப்ப வாய்ப்பு இல்லாத இடத்துல ஒருவரால் வாய்ப்பு உருவாக்க முடியும் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வாசிப்போமே. 5வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. அவன் வியாதியா இருந்ததற்காக அவர் கேள்விப்பட்ட போது இருந்த இடத்திலே
இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார்கள். பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் என்ன பட்டான்? வியாதிப்பட்டிருக்கான். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வியாதி பட்டான் என்று சொல்லி இயேசு கேள்விப்பட்ட போது என்ன சொல்றாரு? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவோம்? வீட்டுக்காரர் வரல அப்படின்னா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உங்க அம்மாவுக்கு நடந்தா இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் வியாதிப்பட்டு இருப்பதாக இயேசு கேள்விப்பட்ட போதும் பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார். அதாவது கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு வந்தா இதை செய்வாருன்னு கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இயேசு வந்தா எனக்கு நன்மை நடந்துரும், இயேசு வந்தா எனக்கு அற்புதம் நடந்துரும். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? அநேக ஜபத்துக்கு என் காதை அடைச்சிக்கிட்டே இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிற, ஏசப்பா உங்களுக்கு கண் இருக்கா? உங்களுக்கு காது இருக்கா? இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறனே உங்க செவியில கேட்க மாட்டேங்குது. அநேக கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை இருந்துச்சு. யார் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இயேசு மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை அப்படியே ஒரு மண்பானையை கீழே போட்டா என்ன ஆகுமோ அந்த அளவு நம்பிக்கை உடைந்து போனது. அல்லேலூயா. உடைஞ்சு போன பிறகு என்ன நடக்குது பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிப்போமே, 15ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் அங்கே இராததினால் இருபதாவது வசனத்தை வாசிப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், பாருங்க, துக்ககரமான செய்தி. நம்பிக்கை இல்லாத நிலைமை. எங்க போகணும்? சொல்லுங்க. நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உலகத்துல. வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டு காரியத்தை யோசி கண்ணி கலங்கிட்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் போக வேண்டிய இடம் எது? இயேசுவின் பாதத்துக்கு போகணும். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தி இயேசு பக்கம் ஓடுறாங்க, இன்னொரு என்ன பண்றாங்க? வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேதத்துல பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமே. லூக்கா 10ஆம் அதிகாரம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 வாசிங்களேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, இவள் நல்ல பங்கை, ஆனா நல்ல பங்கை தெரிந்து கொண்ட இந்த மரியாள் பிரச்சனை வரும்போது என்ன நடக்குது?
சூழ்நிலை எதிராக இருக்கும்போது என்ன நடக்குது? வாசிப்போமா? 20வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:20. அநேக வேலைகளை செஞ்சு கொண்டிருந்த மார்த்தாள் இயேசு வருகிறாள் என்று என்ன பண்ணா? அவருக்கு எதிர்கொண்டு போனாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் என்ன பண்ணிட்டா? அப்ப பாருங்க, நம்ம அநேக நேரத்துல எதிர்பார்க்காத அற்புதம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் வெளிப்படையா காண்பிக்கணும். மரியாள் வேலை செஞ்சு, மார்த்தாள் வேலை செஞ்சு அதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டால். ஆனா பிரச்சனை வந்த உடனே இயேசுகிட்ட ஓடிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு எதிர்பார்க்காத அற்புதம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நான் ஓடி வர வேண்டிய இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. நான் இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா போதும், நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல இருக்க பிரச்சனைய யோசி என்ன பண்றா? மரியாள் அப்படியே முடங்கி போயிட்டா. மார்த்தாள் என்ன பண்றா? அவர் நல்ல பங்கு பெறல, நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளல. ஆனா பிரச்சனை வந்த உடனே நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா என் பிரச்சனை என்ன பைத்தியக்காரியா மாத்திடும்னு தெரிஞ்ச உடனே பிரச்சனை இருக்கிற இடத்தை விட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடுறான். இன்னைக்கு எதிர்பார்க்காத அற்புதம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்து புலம்பி கண்ணீர் விடுகிறதை காட்டிலும் இயேசு கிட்ட வந்துருங்க. இயேசு உங்களுக்கு எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்ப எதிர்பார்க்காத அற்புதம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நான் ஓடி வர வேண்டிய இடம் தேவ சமூகம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மார்த்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைவி அப்படின்னு அர்த்தம். மார்த்தாள்னா என்ன அர்த்தம்? தலைவி. மரியாள் அப்படின்னா அன்பானவள். மரியாள்னா அன்பானவள். அப்ப ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான குணம் இருந்துச்சு. ஆனா தேவ சமூகத்துக்கு ஓடின மார்த்தாளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். இன்னைக்கு உங்க விசுவாசம் கூட இருந்தவங்களால பார்க்க முடியாது, கூட இருந்தவங்களால உங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஓ விசுவாசத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஓ விசுவாசத்தை நான் பார்த்தேன்.